ஹே அர்ஜுன், ஜேபியோட வீட்ல தான் சிக்னல் காட்டுது அர்ஜுன். அப்படின்னா அவனை அங்கதான் வச்சிருப்பாங்க போல. இங்க இருந்து அது எவ்வளவு தூரம் காட்டுது? பக்கம் தான் அர்ஜுன். அந்த லெஃப்ட் எடுத்தா 200 மீட்டர்ல அவன் வீடு தான். இதெல்லாம் தேவையாடா உனக்கு? உன் கண்ணு முன்னாடியே உன் அம்மாவும் அப்பாவும் என் கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க. யாரால? உன்னால. ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு நடந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏண்டா நீ எனக்கே ஸ்கெட்ச் போடுறியா? இல்லங்க மேடம், நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. அப்படியா? அப்புறம் எதுக்கு திருச்சியில இருந்துகிட்டு மதுரையில இருக்கேன்னு போய் சொன்ன? இல்ல மேடம், நீங்க கால் பண்ணப்ப நிஜமாவே நான் மதுரையில தான் மேடம் இருந்தேன். ஓ, டே தம்பி, நீ சொல்றத கேட்டு ஏமாறதுக்கு எங்க மேடம் ஒன்றும் அடி முட்டாள் இல்ல. என்ன பாக்குறேன்? நீ எப்போ திருச்சியில இருந்த? நீ எப்போ அர்ஜுன் கிட்ட பேசின? எப்போ 2 பேரும் மீட் பண்ணீங்க? எல்லா அப்டேட்டும் எங்களுக்கு வந்துருச்சு. அர்ஜுன் ஃபுல் செக்யூரிட்டியோட வச்சிருக்காங்க. யாரா இருந்தா என்னடா? ஜேபியை தூக்கினாதான் பவியை காப்பாத்த முடியும். டே அர்ஜுன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எமோஷன்ல தப்பு பண்ணாத. இத்தனை பேரை நம்மளால எப்படி சமாளிக்க முடியும்? இவனுங்களால நமக்கு ஏதாச்சும் ஆனா பவியை யார் காப்பாத்துவா? அத ஃபர்ஸ்ட் யோசி. ஜேபியை தூக்கணும், அதே நேரத்துல நமக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்போம். அவசரப்படாத.